ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை அருகே பைபிள், குரான் புத்தகங்கள் வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், ஏற்கனவே கலாமுடைய சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. தற்போது குரானும் பைபிளும் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை வைத்தது யார்? முழுமையான தகவல்களை சொல்லுங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தை திறந்து வைக்க நேற்று முன்தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்தார். அவர் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் சென்று பேக்கரும்பில் இருக்கும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். திறந்து வைத்த பிறகு உள்ளே சென்றவர் முதலாக திறந்து வைத்தது அப்துல் கலாம் வீணை வாசிப்பது போன்ற ஒரு சிலையையும் அவர் திறந்து வைத்தார். அப்போது அதன் அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பினார்கள். தற்போது அந்த சிலை அருகே குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. தற்போது அதன் அருகே குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை வைத்தது யார்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. அதாவது வேதவள்ளி, கலாம் என்பவர் அனைத்து பேருக்கும் சமமானவர். அவர் எந்த மதத்தையும் சார்பற்ற ஒரு உலக தலைவர் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில இது அந்த கலாம், அதாவது வீணை அமைக்கப்பட்டுள்ள கலாம் சிலை அருகே பகவத்கீதை இருப்பதாக இருப்பது மாதிரியான ஒரு உருவச் சிலை இருந்தது. இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. ஆனாலும் அந்த கலாம் நினைவிடத்துக்கு அருகிலேயே பகவத்கீதை மட்டும் இல்லாம குரான் மற்றும் பைபிளும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை எடுத்து இன்னைக்கு அந்த சர்ச்சையினால அந்த சிலை அருகே மூன்று மதத்தை சேர்ந்த மும்மதங்களை சேர்ந்த அந்த புத்தகத்தை இன்னைக்கு கலாம், அதாவது கலாமுடைய பேரன் சலீம் அவர்கள் குடும்பத்தார் சார்பில் அதுங்க வச்சிருக்காங்க. வேதவள்ளி, ஆனந்தன், அந்த பைபிளும் குரானும் அங்கு வைக்கப்பட்ட பிறகு கலாமுடைய பேரன் ஏதாவது கருத்துக்களை தெரிவித்திருந்தாரா? இதுவரைக்கும் இன்னும் அவர் கருத்து சொல்லல. ஏன்னா எல்லா செய்தியாளருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதே கலாம் சிலை அந்த வீணை வச்சிருக்கப்பட்ட சிலை அருகிலேயே பைபிளும் இருந்துச்சு, குரானும் கண்ணாடி பேழைகளை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சிலை வடிவத்துல பகவத்கீதை இருந்தது மட்டுமே சர்ச்சையை ஏற்படுத்தியதுனால அந்த கண்ணாடிக்குள்ள இருந்த அந்த, அதாவது குரானையும் அதே மாதிரி பைபிளையும் இப்ப சிலை அருகிலேயே வச்சிருக்காங்க வேதவள்ளி. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவற்றை சற்று நினைவு கூற முடியுமா? அதாவது அவரு இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப கலாம் சலீம் பத்திரிகையாளர் சந்திச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பேட்டியா சொல்லல, அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அதாவது தாத்தா எங்களுக்கு மட்டும் சொந்தமா இல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவானவரு. ஆகவே அவரை இது மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில யாருமே இப்படி விமர்சனம் பண்ண வேணாம். ஏன்னா அவர் இருக்கும் காலத்துல கூட அவர் எந்த மதத்தையும் சார்பு இல்லாதவர் தான். ஏன்னா அதாவது சொல்ல போனா அவர் மும்மதத்தையும் சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறார். ஏன்னா இது அதாவது உலக பிரசித்தி பெற்ற இந்த இடம் அனைவருக்குமே சமமானது. ஆகவே அது எந்த மதத்தையும் சார்புடையாத அவங்க பிரித்து பார்க்க வேணாம் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை எதுக்குமே கொண்டு போவானா, அவர் ஒரு தனி மனிதர் மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள ஒரு ஒட்டுமொத்த அனைவருக்குமே சொந்தமானவர், அதை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வேதவள்ளி. இந்த பகவத்கீதை தொடர்பாக சர்ச்சை எழுந்த பிறகு இந்த கட்டடத்தை கட்டமைக்கும் குழுவில் ஈடுபட்டிருந்தவர்கள் இது தொடர்பாக ஏதேனும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்களா? ஆனந்தன், இதுவரைக்கும் அந்த மாதிரி அதிகாரிகள் யாருமே வரல. கலாம் சம்பந்தப்பட்ட ஒரு சலீம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு. இன்னும் மற்ற அதிகாரிகள் நம்ம சந்திச்சு கேட்க முடியல. ஆனா அந்த டிஆர்ஐ சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரிட்ட கேட்கும்போது அவர் அதை பத்தி எதுவுமே சொல்ல தெரியல. அதாவது இந்த விமர்சனம் அவருக்கு எட்டப்படலைன்னு தான் சொல்லலாம். நாங்க கேட்கும்போது அவர் அதை பத்தி எந்தவித கருத்தும் சொல்ல விரும்பலைன்னு சொல்லியிருக்காரு வேதவள்ளி. இது தொடர்பாக கலாமினுடைய பேரன் சலீம் எப்போது செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பான விளக்கம் அளிக்க வாய்ப்புகள் இருக்கிறது? இன்னும் ஒரு 10 நிமிடத்துல இருந்து ஒரு 20 நிமிடத்துக்குள்ள அனைத்து செய்தியாளருக்கா அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி செய்தியாளர் சந்திச்ச பின்னாடி அவருடைய கருத்துக்களை நாமும் எடுத்து அதை ஒளிபரப்ப இருக்கிறோம் வேதவள்ளி. ஆனந்தன், இந்த அப்துல் கலாமுடைய மணிமண்டபமானது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்காக திறக்கப்படுகிறது? அதாவது முழுமையா அவருடைய சமாதி, அது மட்டும் இல்லாம அந்த சிலை, அது மட்டும் இல்லாம அவர் சம்பந்தப்பட்ட ஓவியங்களை மட்டுமே பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பாக்குறதுக்கு காலையில 10 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள் பூட்டி வச்சிருக்காங்க. ஏதாவதுன்னா அந்த பணிகள் இன்னும் நிறைவுபடல. இந்த நிறைவு பணி 1 மாதம் ஆகும். அந்த 1 மாதத்துக்கு பின்பு அதுக்கு உண்டான பணியாளர்கள், பாதுகாப்பாளர்கள் எல்லாம் நியமிச்ச பின்னாடி
முழுமையா எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்ப 10 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஒரு சில இடங்கள், அதாவது அவருடைய சமாதி மற்றும் அவருடைய சிலை, அது போக அவர் சந்திச்ச தலைவர்கள், அது போக ஓவியங்கள், ஒரு மொத்தம் 100 ஓவியங்கள் இருக்கு. அந்த 100 ஓவியங்கள்ல சுமார் 25 ஓவியங்களை மட்டும் இப்ப பார்வையாளர் ஆனந்தன் இணைப்பில் இருங்க. தற்போது நம்முடைய இணைப்பில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்கள் வந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவருடைய சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. நேற்று கூட நீங்கள் இது தொடர்பான கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். தற்போது அதன் அருகே பைபிளும் குரானும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அப்துல் கலாம் தமிழகம் தரணிக்கு தந்த ஒரு மாமேதை. அலைகடல்கள் கரவொலி எழுப்புகின்ற ராமேஸ்வரத்தில் பிறந்து அறிவியல் மேதையாக திகழ்ந்து கவிஞராகவும் திருக்குறளை உலகெங்கும் எடுத்துச் செல்லுகின்ற அறிவாற்றல் மிக்க மேதையாகவும் வாழ்ந்தார். கிரேக்க பாராளுமன்றத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர என்பதை கூறி அதை ஆங்கிலத்திலும் தமிழில் கூறி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருக்குறளை அங்கே எடுத்துச் சொல்லி, ஆக உலகளாவிய ஒரு மறை என்பது பொது மறை, சமயங்களுக்கு சார்பில்லாத மறை திருக்குறள். அவர் போற்றியது திருக்குறள், அதைத்தான் வைத்திருக்க வேண்டும். அது எந்த மதத்துக்கும் சார்புடைய நூல் அல்ல திருக்குறள், உலக பொதுமறை. ஆனால் இவர்கள் பகவத்கீதையை நான் விமர்சிக்கவில்லை. இப்பொழுது பகவத்கீதை அது யுத்த காலத்திலே, குருட்சேத்திர யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு கர்ணன் உபதேசித்ததாக சொல்லப்படுவது, அதிலே மனுதர்ம கருத்துக்களும் உள்ளே அடங்கி இருக்கின்றன. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்து மதத்தினர் அதை பெரிதாக போற்றுகிறார்கள். காந்தியடிகளும் பகவத்கீதையும் படித்தார், குரானையும் படித்தார், திருக்குறளையும் படித்தார். மத சம்பந்தமான நூல் அங்கே வைக்கப்படக்கூடாது என்பது கருத்து. தற்போது அந்த குடும்பத்து பிள்ளைகள் அவருடைய சகோதரருடைய பேரன் அங்கே குரானையும் பைபிளையும் வைத்திருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் எல்லா மதத்தினரையும் மதித்தவர் அப்துல் கலாம் என்கிற பொழுது அடுத்து என்ன வரும் என்றால், சீக்கிய கிரந்தங்கள், புத்த தம்மம், சமண சமயத்தினுடைய கோட்பாடுகள், ஜெராஸ்ட்ரியம், அவர் எதையெல்லாம் படித்தாரோ அத்தனையும் வைக்க முடியுமா? நான் அதனால திருக்குறள் முதல்ல இவங்க திருக்குறளை மட்டும் வச்சிருந்தா இது பிரச்சனையே இல்லை. இந்த பகவத்கீதையை வைத்ததே உள்நோக்கத்தோடு தான். அவர்கள் திணிக்க முயல்கிறார்கள். இந்துத்துவ சக்திகளினுடைய பின்னணியில் இருந்துதான் இந்த நரேந்திர மோடி அரசு இயங்குகிறது என்பதால் தான் நான் இதை விமர்சித்தேன். அவர்கள் வீணை வாசிப்பதை போல அவர் அப்படி ஒரு இசைக்கலைஞராகவே வாழ்ந்தாரா? எதற்காக வீணையை கொண்டு போய் கையில் கொடுக்க வேண்டும்? ஆகவே நான் இப்பொழுது வைத்திருப்பதை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை. சமய கோட்பாடுகளை வைப்பதாக இருந்தால் எல்லா சமய கோட்பாடுகளுள்ள நூல்களை வைக்கிற போது பகுத்தறிவு நூல்களும் இருக்கின்றன. மொத்தத்தில் இந்த சர்ச்சையை தவிர்ப்பதற்கு இவர்கள் முதலில் வெறும் திருக்குறளை மட்டும் வைத்திருக்க வேண்டும். இவர்கள் உள்நோக்கத்தோடு செய்தார்கள். அதனால் தான் நான் எடுத்த எடுப்பிலே விமர்சித்தேன். நிச்சயமாக சிலையின் அருகே பகவத்கீதை மட்டும் வைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் திருக்குறளை வைத்திருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வைகோ. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை மட்டுமே வைத்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. தற்போது பைபிளும் குரானும் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதே, இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கலாம் அவர்கள் இஸ்லாமிய மதத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் மத அடிப்படைவாதி அல்ல. அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்ட, அனைத்து மக்களாலும் போற்றப்பட்ட பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய தலைவராவார். அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு மத அடிப்படைவாதி போல சித்தரிக்க பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்ட முயற்சி என்பது ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது. ஒரு புகழ்மிக்க தலைவரை பயன்படுத்தி ஒரு மதத்தை திணிப்பதற்குள்ள முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் தனது வகுப்புவாத வெறியை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு அங்கே பகவத்கீதையை வைத்தது என்பது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை உணர்ந்த அந்த குடும்பத்தார், ஐயோ நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த
நாட்டு மக்கள் அனைவராலும் போற்றப்பட்ட மதிக்கத்தக்க தலைவரின் சிலைக்கு இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்களே என்கிற ஒரு பதட்டத்தின் காரணமாக, உணர்வின் காரணமாக இன்றைக்கு குரானையும் பைபிளையும் ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனால் அதே நேரத்தில் உண்மையில் ஒரு நல்ல நோக்கம் இருக்குமேயானால் உலகம் போற்றுகிற, உலக பொது மறை என போற்றப்படுகிற, அதாவது சமயங்களை கடந்து, மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து நிற்கிற திருக்குறளை அங்கு வைத்திருந்தால் அது பொருத்தமானதாக இருந்திருக்கும். வைகோ சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்தும். இப்படி பைபிளை பகவத்கீதையை கொண்டு வைத்ததன் மூலமாக தேவையற்ற ஒரு சர்ச்சையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அவருடைய கையில் வீணையை கொடுத்திருப்பதும் ஒரு உள்நோக்கம் உடையதுதான். இதில் அரசியல் பேசக்கூடாது என்று எவரும் சொல்ல முடியாது. ஒரு உள்நோக்கத்தோடு அவருக்குள்ள புகழை, அவருக்குள்ள பெருமைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சிகளை மேற்கொள்வது ஒருபோதும் ஏற்க இயலாது, ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது. ஐயா, அப்துல் கலாமுடைய சிலை அருகே அந்த பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது அரசியல் உள்நோக்கம் உடையது என்பது போன்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம். ஒரு தங்களுடைய சொந்த கொள்கையை, மதவெறி கொள்கையை திணிப்பதற்கு, கலாமை பயன்படுத்தி திணிப்பதற்கு அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதை அரசியலாக பார்க்காமல் பார்க்க முடியாது. அரசியல் உள்நோக்கம் உடையதுதான். ஹலோ, நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபம் நேற்று முன்தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ், துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வெங்கையா நாயுடு ஆகியோர் பங்கேற்றார்கள். நேற்று முன்தினம் அவர் இந்த சிலையை திறந்து வைக்கும் போது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அவர் மணிமண்டபத்தை திறந்து வைத்த பிறகு முதலாக இந்த சிலையை தான் திறந்து வைத்தார். அப்போது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் கையில் வீணை வாசிப்பது போன்றும், அருகிலேயே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது போன்றும் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது கலாமினுடைய பேரன் சலீம் அங்கு குரானையும் பைபிளையும் வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் பல்வேறு தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஆனந்தன், நேற்று முன்தினம் இந்த சிலை மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய சிலை திறக்கப்பட்டது. அதிலிருந்து தற்போதுதான் இந்த பகவத்கீதை அருகே குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு காலதாமதமான செயல் என்று கூறுகிறார்களா? அதாவது நம்ம இது குறித்து சலீம்கிட்ட கேட்கும் போது அவர் கூட சொல்றாரு, வீணை சிலையை கூட விமர்சனம் பண்றாங்க, அது தவறு. ஏன்னா உழைப்பை பத்தி பேசும்போது, அதாவது நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. ஆகவே இந்நாளை நன்னாளாக்க உழைப்போம் என்ற ஒரு கவிதைக்காகவே இந்த வீணையை வாய்ச்சதா அவர் சொல்றாரு. ஆகவே இந்த உழைப்பை எடுத்துக்காட்ட விதமாக தான் இந்த வீணையை கையில் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகவத்கீதை மட்டும் இல்ல, பகவத்கீதை இந்த சிலை வடிவம் அமைக்கப்பட்டதுனால அது பகவத்கீதை சிலை வடிவத்துலதான் இருக்கு. ஆகவே ஆனா அது பக்கத்திலேயே கண்ணாடி பேழையில குரானும் இருக்கு, பைபிளும் இருக்கு. அதை யாருமே பார்க்கலையா அப்படின்னு அவர் விமர்சனத்தை உண்டாக சொல்ற. ஆகவே இதை நீங்க அரசியலாக்காதீங்க, அவர் எப்போதும் பார்த்த மாதிரி ஒரே மனிதனா, அதாவது எதை சார்புள்ளாத ஒரு மனிதரா பாருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வேதவல்லி. ஆனந்தன், இந்த பகவத்கீதை வைக்கப்பட்டது தொடர்பாக கலாமினுடைய பேரன் சலீமை தவிர அவருடைய குடும்பத்து உறுப்பினர்கள் வேறு யாராவது இது தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்களா? இல்ல, அதாவது சலீம் மட்டும்தான் ராமேஸ்வரத்துல இருக்கிறதுனால உடனடியா இங்க வந்துட்டாரு. வேற அவர் சகோதரர் உடல்நல, அதாவது எழுந்து நடக்க முடியாத விதத்தில் இருக்கிறார். அதாவது 100 வயசை எட்டக்கூடியதுனால அவர் இந்த இடத்துக்கு வர முடியல. அது போல அவர் கருத்து கேட்கும் போது அவர் பேசுறதுக்கு அதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆகவே சலீம் தான் இப்ப பத்திரிகையாளர் சந்திக்க இருக்கிறாரு வேதவல்லி. இதனுடைய கலாமுடைய சிலையையும் பார்க்க அங்கு யாரேனும் முக்கிய தலைவர்கள் வர இருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல் இருக்கிறதா? அதாவது நேற்று முன்தினம் திறப்பு விழாவுக்கு அதாவது ஒட்டுமொத்த மத்திய அரசுகள், மாநில அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா முக்கியமான யாரும் இது வரைக்கும் வர்றதா எந்த தகவலும் இல்ல. ஆனா சுற்றுலா பயணிகள் தான் பாத்துட்டு இருக்காங்க. சுற்றுலா பயணிகள் கூட இதை பத்தி கேட்கும் போது, இதை ஏன் நீங்க அரசியலாக்காதீங்க, அரசியலாக்குங்க, அரசியல்வாதிகள் அரசியலாக்குறாங்க,
ஏன் பத்திரிகையை ஏன் நீங்க அரசியலாக்குறீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க வேதவள்ளி. இந்த பகவத் கீதை வைத்தது தொடர்பான சர்ச்சை ஒருபுறம் இருக்கு, அப்துல் கலாமுடைய கையில் இருக்கிற வீணை கூட பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. இது தொடர்பாக அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் திரு சலீம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது குறித்து அவங்க கேட்கும் போதுதான் சொல்றாரு, வீணைங்கிறத அவர் வாழ்த்த வீணையை தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உழைப்பை நம்ம எடுத்துக்காட்டு சொல்றக்கா தான் ஒரு கவிதையை கூட சொல்லியிருக்கதா அவர் சொல்லுங்க. ஆகவே நான் அந்த கவிதையை மீண்டும் சொல்லுகிறேன். அதாவது நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது அதாவது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. ஆகவே இந்த வீணையை நன்னாளாக்க உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உழைப்பை கருத்துல கொண்டுதான் அந்த வீணையை சிலையா வச்சிருக்காங்க. ஆகவே ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து கேட்டா அந்த வீணையை வச்சிருக்காங்களோ, இதுலயும் அரசியல் இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு வேதவள்ளி. இந்த பகவத்கீதை சிலை திறக்கப்பட்டதற்கு பிறகு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இது தொடர்பாக என்னென்ன அரசியல் கட்சி தலைவர்கள் எது போன்ற கருத்துக்களை எழுப்பினார்கள் என்பது குறித்து சற்று நினைவு கூற முடியுமா? அதாவது முதலாக வைகோ அவர்கள் தான் இதை இந்துத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை. ஆனந்தன் இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருந்தது, பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. இந்த சர்ச்சைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தற்போது குரானும் பைபிளும் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதே, இதையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தினந்தோறும் காலையிலிருந்து எழுந்தவுடனேயே நான் தினந்தோறும் பகவத்கீதையை படிப்பேன் என்று திரு கலாம் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்திலே கூட எழுதியிருக்கிறார். முதலாக இந்த நாட்டினுடைய விஞ்ஞானியாக தான் ஆகும் பொழுது, அந்த நேர்காணலுக்கு சென்ற பொழுது நான் பகவத்கீதையினுடைய வரிகளைத்தான் என்னுடைய மனதிலே பதிந்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால தான் அவருக்கு பிடித்த பகவத்கீதையும் தொடர்ந்து அவர் தன்னை தானே எளிதாக்கிக் கொள்வதற்கான வீணை பயிற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காரணத்தினால அவருக்கு மரியாதை செய்யும் விதத்துலதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. தவிர மனிதநேயம், அதாவது மத நல்லிணக்கம் என்று பேசும் அத்தனை பேருமே இந்த விஷயத்தை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தையே ஒரு மதவாத சக்திகள், திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக போன்ற மதவாத சக்திகள் தமிழகத்திலே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இப்பொழுது கிளப்பி விட்டிருக்கிறது. இதுல இப்ப நீங்க சொன்ன விஷயம் எனக்கு தெரியல, ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட தவறு இல்லை. அதனால என்ன இருக்குது, பைபிளும் குரானும் மத ரீதியான ஒரு புத்தகங்கள், அதை மக்கள் வழிபடுகிறார்கள், அதுல ஒன்றும் தவறு இல்லை. அதுல என்ன இருக்கு? ஐயா, பகவத்கீதை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறதா மற்றவங்களுடைய கேள்வியா இருக்கு. திரு அப்துல் கலாம் அவர்கள் எல்லா மதத்தையும் சமமாக பார்த்த நிலையில் பகவத்கீதையை மட்டும் அவரிடத்துல வைக்க வேண்டிய நிலை என்ன என்றுதான் மற்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு உங்களுடைய பகவத்கீதையை பொறுத்தவரையில தான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன் என்று திரு அப்துல் கலாம் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பிடித்த விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. இது அப்படிதான் பார்க்கணுமே தவிர, மத நல்லிணக்கம் பேசும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக போன்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற மதவாத சாதியவாத கட்சிகள் இதை வேண்டும் என்றே மத மோதலை மக்கள் மனதிலே மத நஞ்சை விளைவிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ பகவத்கீதையை வைத்திருப்பதை விட திருக்குறளை வைத்திருக்கலாம் என்பது மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுடைய கருத்தாக இருக்கிறது. பகவத்கீதை என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம். பகவத்கீதை என்பது இந்த நாட்டு கலாச்சார புனிதத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அதனால அதை ஒரு மத நூலாக பார்ப்பதே தவறு என்று நான் சொல்கிறேன். அது இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தின் ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டி. அதனால அதையும் குரானையும் பைபிளையும் நீங்க ஒன்னா பார்க்கறதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி திரு நாராயணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதையோடு சேர்த்து தற்போது குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பார்வை? ஐயா இணைப்பில தான் இருக்கீங்க. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் சிலை அருகே பகவத்கீதையோடு குரானும் பைபிளும் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பார்வை? நேற்று காலை பத்திரிகை நண்பருடைய சந்திப்பிலே பகவத்கீதை அப்துல் கலாம் அவர்களது நினைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய போது உடனடியாக நான் வைத்த கோரிக்கை பைபிளும் குரானும் இவைகளோடு இணைந்து வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு காரணம், அப்துல் கலாம் அவர்கள் மதம், இனம், மொழி இவைகளுக்கு அப்பாற்பட்டவர்
மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்கு அடையாளம் என்று கூறலாம், ஒருமைப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு என்று கூறலாம். வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றியவர். எனவே இப்பொழுது இருக்கும் நிலை சரியானது, 100% சரியானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா, இப்போது வைக்கப்பட்டிருக்கும் குரானும் பைபிளும் சரியானது என்றால் கூட அங்கு திருக்குறளை வைத்திருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தெரிவித்து வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திருக்குறளும் வைக்கலாம், அதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. திரு கலாம் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் பாடுபட்டவர். எனவே அவருடைய நினைவிடத்திலே திருக்குறள் இருப்பதும் தவறு கிடையாது. நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேற்று முன்தினம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாமின் மணிமண்டபம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. உள்ளே சென்ற பிறகு அவர் முதலாக அப்துல் கலாமின் சிலையை திறந்தார். அந்த சிலை வீணை வாசிப்பது போன்றும் அதன் அருகிலேயே பகவத்கீதையும் வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இது தொடர்பான தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். தற்போதைய செய்தியாக அப்துல் கலாமின் பேரன் சலீம் பகவத்கீதை அருகே குரானையும் பைபிளையும் வைத்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை பார்த்தோம். பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இணைப்பில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள்.